நீங்க திராவிட பொங்கல் வைக்கிறாங்க. எதுக்கு திராவிட பொங்கல் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 100% சீமான் தான் காரணம். அப்பட்டமா அவரு தான் காரணம். ஒரு ஆபத்தானவர்களா பாக்குறாங்க. ஓப்பனா சொல்லணும்னா, ஐயோ சீமான் ரொம்ப ஆபத்தான மனிதர்ப்பா. ஏன்னா சிஸ்டத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, சிஸ்டத்தையே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சீமான்ற பேரை முதலமைச்சர் பேச மாட்டாரு, துணை முதலமைச்சர் பேச மாட்டாரு, மற்றவங்கள பேச விடுவாங்க. ஏன் உங்க அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, டைரக்டா 1-to-1 பேசும்போது ஃபைட் டைரக்டா ஆகும்போது அவங்க ஈஸியா லீட் ஆயிடுவாங்க. நீங்க திராவிடத்துக்கு மூலவரா காமிக்கிறது பெரியாரை காமிக்கிறீங்க. சோ பெரியார் அட்டாக் பண்றாரு. தமிழ் தேசியங்கிற கான்செப்ட் அவங்க எல்லாருக்கும் எதிரானதா இருக்கு. மக்களுக்கு அதிருப்தி இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதுல அதிருப்தி இருக்குன்னு சொல்றாங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க? திமுக ஜெயிக்குங்கிறாங்க. சரி, யாருங்க ஆன்டி டிஎம்கே சூப்பரா பேசுனா? ஏன்னா இன்னைக்கு விகரஸா அந்த ஐடியாலஜியா அகேன்ஸ்டா பிஜேபி கூட பேசல. அவங்களுக்கு திராவிட எதிரி கிடையாது, கழகங்கள் தான் எதிரி. அந்த ஆட்சியை பிடிக்கும், அதிகாரத்துக்கு வரணும். சீமான் அது கிடையாது. உன் ஐடியாலஜிக்கு நான் தான் எதிரி. உன் ஐடியாலஜி என அடையாளத்தை மறைக்குது. திராவிடர்ங்கிற தமிழரின் அடையாள மறைப்பை நான் எதிர்க்கிறேன்னு அவர் சொல்றாரு. அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. நீங்க நலமா இருக்கீங்களா? சார், இப்போ லயோலா காலேஜ், அதாவது முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதுல சீமான் அவர்களுடைய ஓட்டு வங்கி விஜய் அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு பலரும் பல கருத்துக்களை தெரிஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களுடைய கருத்து கணிப்புல சீமான் அவர்களுடைய வாக்கு விஜய் அவர்களுக்கு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, நம்ம இந்த லயோலாவோட கருத்து கணிப்பை நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ச்சியா. ஏதோ ஒரு வகையில எல்லாரையும் மென்மையாக தழுவக்கூடிய ஒரு போக்கு அதுல இருக்கும். இப்ப இதை சரின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இதுல இன்னொரு கருத்துல முரண்பாடு இருக்கு. இப்போ நான் நினச்சிப்பாங்கன்னா, இந்த பையன் பாரு, இவனுக்கு தேவையானது சரிங்கிறான், இவனுக்கு விருப்பம் இல்லாத தவறுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி போக்கில் கொண்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க பேசியிருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பகுப்பாய்வு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வாய்ப்பு குறைவா இருக்கு, இதுல வாய்ப்பு அதிகமா இருக்கு, இது இவருக்கு சாதகமா இருக்கு, இவருக்கு பாதகமா இருக்குன்னு நமக்கு தோணும். பொதுவா என்னுடைய மனநிலையை நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்குறீங்கிறதுனால இல்லை. பொதுவா என்னுடைய மனநிலை அப்படிங்கிறது இந்த சர்வேக்கெல்லாம் நான் நம்புறது கிடையாது. ஏன்னா இது எதுவுமே கருத்து கணிப்பா நான் பார்க்கல, கருத்து திணிப்பா, நான் விருப்ப திணிப்பு. இட்ஸ் நாட் கருத்து திணிப்பு, இட்ஸ் விருப்ப திணிப்பு. எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, என் மைண்டுக்குள்ள ஒன்று இருக்கு, பிருந்தா ஒன்று கேட்குறீங்க. ஆனா என் மைண்டுக்குள்ள என்ன விஷயம் இருக்கோ அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா அது பேர் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடா இருக்காது. நடக்கிறத நான் ஒரு பேலன்ஸ்டா உங்கள்கிட்ட நான் அதை கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி நம்ம பேசணும்னா அது வேற. என் விஷயம் இதுதான்ப்பா, தாவேக்கா தான் ஜெயிக்கணும், அதான் நான் பேச போறோம் உட்காரு அப்படின்னு பேசினா அது வேற. திமுக தான் ஜெயிக்க போதோ உட்கார பேசணும்னா வேற. இப்போ அந்த மாதிரி பண்ணாம ஒரு ஃபீல் ஒன்று கிரியேட் ஆகுது. அதுல நிறைய பகுப்பாயை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுல ஒவ்வொருக்கு ஒரு சாதகமா இருக்குது. ஆட்சியில மக்களுக்கு அதிருப்தி இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதுல அதிருப்தி இருக்குன்னு சொல்றாங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க? திமுக ஜெயிக்குங்கிறாங்க. சரி, யாருங்க ஆன்டி டிஎம்கே சூப்பரா பேசுனா கட்சியை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அண்ணாமலை சொல்றாங்க. அண்ணாமலை கடந்த ஓரோட செயல்பாடு நீங்க பட்டியல் கொடுங்க, என்ன பண்ணியிருக்கிறாரு அண்ணாமலை? அப்ப ஏன்னா அந்த அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பின் நபர்கள் மரியாதைக்குரிய அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. எனக்கு வந்த செய்தியை நான் சொல்றேன். இப்ப இன்னொரு பக்கம் பாருங்க, மக்கள் விரும்புற முதலமைச்சர்கள் யாருங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு பார்த்தா விஜய் கொண்டு வைக்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது யாரை வைக்கிறாங்க? ஐ திங்க் சோ எம்கே ஸ்டாலினா இல்ல அண்ணாமலையா? எம்கே ஸ்டாலின் வைக்கிறாங்க. அப்புறம் மூன்றாவது எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாங்க. நாலாவதா சீமானை வைக்கிறாங்க. இல்ல, சீமானா முதல்வர் இதுல புறக்கணிச்சிருக்காங்க. அதாவது இளைஞர்கள் விரும்பும் தலைவர்கள்ல தான் அண்ணாமலை முதலிடம், இரண்டாவது விஜய் அவர்கள், மூன்றாவது உதயநிதி ஸ்டாலின், நான்காவது சீமான் அவர்கள். நினைச்சு பாருங்களேன், இளைஞர்கள் விரும்பும்னா டிஃபால்ட்டா நீங்க பாலிடிக்ஸா யோசிக்காதீங்க பிருந்தா. டிஃபால்ட்டா யங்ஸ்டர்ஸ் மத்தியில போனீங்கன்னா யாருக்கு இல்லை, யார் எல்லாருக்கும் தெரியும்? ஓப்பனா பேசுவோம், விஜய் தான் எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? சீமானையோ ஸ்டாலினையோ உதயநிதியோ அண்ணாமலையோ விட விஜய் யங்ஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் விஜயை வச்சிருந்தா கூட பூனை குட்டி வெளியே வந்திருக்காது. நீங்க முதல்ல யாரை வைக்கிறீங்க? அண்ணாமலை வைக்கிறீங்க. இப்போ பூனை குட்டி வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் அப்படிதான் பாக்குறேன். அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தோழர்கள்லாம் நம்ம நல்லா பேசுவாங்க, பழகுவாங்கன்றதெல்லாம் வேற. ஆனால் இந்த சர்வேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த சர்வேவை நான் ஒரு விருப்ப திணிப்பா தான் நான் இப்பயும் கருதுறேன். அதுல அவங்களுக்கு ஒரு பாதகம் வந்துக்கூடாது, ஒரு சாதகமா அண்ணன் கோச்சுக்குவாரு, அண்ணன் இந்த ஃபர்ஸ்ட்ல வைய, தம்பி கோச்சுக்குவார், தம்பி இந்த ஃபர்ஸ்ட்ல வைய அப்படின்னு வச்சா மாதிரி எனக்கு இருக்குது.
இல்ல சார், இருக்கக்கூடிய அதாவது இந்தியா டுடே இந்த மாதிரியான லோயலா காலேஜுடைய கருத்து கணிப்பு, இந்த மாதிரியான கருத்து கணிப்புல எல்லா கருத்து கணிப்பையும் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லா கருத்து கணிப்புலையும் சீமான் அவர்களை புறக்கணிச்சிருக்காங்க. அதாவது அவர்கள் பேரையே சேர்க்க, அதாவது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 3வது கட்சியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து மறந்துட்டாங்களே சார். அப்புறம் எப்படி அது கருத்து கணிப்பா மாறும் அப்படின்ற மக்கள் மத்தியிலே இந்த கேள்வி எழுது. இல்ல என்ன ஒண்ணுன்னா, என்டிகேவை வந்து இவங்க யாருமே வந்து ஒரு பார்ட்டியா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன சொல்றேன். இந்த பார்ட்டி வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கே எதிராக இருக்கு, சிஸ்டமுக்கு எதிரான ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி. சிஸ்டம்னா அது எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப தப்பா இருக்கு, இந்த சிஸ்டம் மக்களுக்கு எதிராக இருக்கு, இந்த சிஸ்டத்தையே நான் மாத்துறேன்னு சொல்ற ஒரு ஆளை சிஸ்டம் உள்ள இருக்கிறவன் எப்படி விரும்புவான்? இந்த அமைப்பின் சொகுசை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், இந்த அமைப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய பேசக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி கிடைச்சதோ நிராகரிப்பான், புறக்கணிப்பான். நீங்க அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முன்னணி பத்திரிகைகள் கூட உங்களை பேரை உச்சரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு பிரிவினைவாதி குறிப்பிடாது, ஒரு தீவிரவாத குறிப்பிடாது, பிரபாகரன் ஆதரிக்கிற குறிப்பிடாது, பச்சை குத்தி வச்சிருவான். ஸோ உங்களை வந்து பேசவே மாட்டான். இன்னொரு தமிழ் தேசியங்கிற கான்செப்டே அவங்க எல்லாருக்கும் எதிரானதா இருக்கும். நீங்க தமிழ்நாட்டின் முன்னணி நாளேடுகள்ல ஆங்கிலம் பிளஸ் தமிழ் நாளேடுகள்ல பணியாற்றக்கூடிய யாருமே அவங்க பேரை உச்சரிக்க மாட்டாங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன், நான் பத்திரிகையோட பேரெல்லாம் சொல்லலை, நட்பு கருதி. ஏன் உச்சரிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவை காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, அவ்வளவுதான். பிசிகாவும் ஏன் இப்ப சொல்றாங்கன்னா தே ஆர் த எம்பிஸ் நவ், அதனால பேசுறாங்க. ஏன்னா அவங்களையும் பேச மாட்டாங்க பெருசா. இவங்களை ஏன் பேசவே மாட்டாங்கன்னா இவங்க வந்து சிஸ்டம்க்கு எதிரான ஆட்கள்லாம் அவங்க பாக்குறாங்க, ஒரு ஆபத்தானவர்களா பாக்குறாங்க. ஓப்பனா சொல்லணும்னா ஐயோ சீமான் ரொம்ப ஆபத்தான மனிதர்ப்பா, ஏன்னா சிஸ்டத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, சிஸ்டத்தையே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏங்க யார் டிமார்டேஷன் நடந்தப்ப பல பேர் ஆதரிச்சாங்க. அந்த ஒத்த மனுஷன் மட்டும்தான் ரூபா தாளை மாத்திட்டா லஞ்சம் 5 ரூபா முட்டா பயிர் அப்படின்னு கேட்டாரா இல்லையா? ரூபா தாளை மாத்திட்டா உனக்கு தீவிரவாதம் ஒழிஞ்சிருமாடா? நீ எங்க காங்கிரஸ் பிஜேபி சேர்ந்து காஷ்மீரை நாசம் பண்ணிட்டீங்க, காஷ்மீரின் தன்னுரிமை கோட் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிற ஆளு சீமான். அவர் எப்படி வந்து இவங்களுக்கு சிஸ்டத்துக்கு ஒரு ப்ரோ சிஸ்டமா இருப்பாரு? ஸோ நிராகரிப்பதற்கான காரணங்கிறது அவங்க பேசிக்காவே இவங்களுக்கு எதிரான ஆட்களா இருக்கிறாங்க. அப்ப அவங்க இவங்க எதிர்த்து தான் ஆகணும். பேசக்கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது, கண்டுக்க கூடாது. அதை எப்படி அவங்க முறியடிக்கணும்னா வளர்ந்து ஜெயிச்சுதான் முறியடிக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களை தொடர்ந்து பல்வேறு விதமா வந்து திமுகவினர் எதிர்த்து வராங்க. இதற்கு முன்பு ஆண்ட ஆட்சியாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களை இந்த மாதிரி எதிர்த்திருக்காங்க அப்படின்னா இல்ல. அதாவது இதுல ஒரு 10% வேணா எதிர்த்திருப்பாங்க. இந்த மாதிரி இன்க்ளூட் ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் இருந்த பீரியட்ல கூட சீமான் அவர்களை இந்த மாதிரியான எதிர்ப்புகள் இல்ல. இன்க்ளூட் அப்போ அவங்க 42% வர வேண்டிய ஒரு வாக்கு வங்கியை வந்து 1% பிரிச்சதே சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை ஏன் இந்த மாதிரி இது பண்ணும்போது திமுக கடுமையா வந்து சீமான் அவர்களை எதிர்க்கு காரணம் என்னவா இருக்கும்? திமுக வந்து டைரக்டா அதை பண்ண மாட்டாங்க. எப்பயுமே வந்து திமுக என்ன செய்வாங்கன்னா நேரடியா எதிரிகளை கையாளக்கூடிய வேலையை பார்க்கவே மாட்டாங்க. இப்போ பாருங்க, சீமான்ற பேரை முதலமைச்சர் பேச மாட்டாரு, துணை முதலமைச்சர் பேச மாட்டாரு, மற்றவங்கள பேச விடுவாங்க. அன்பரசன் பேசுவாரு, RS பாரதி பேசுவாரு, சேகர்பாபு பேசுவாரு, மற்றவங்கலாம் பேசுவாங்க, ஏவெல்லாம் பேசுவாரு. விஜய் பேரை பாருங்க, இவங்க 2 பேர் பேசவே மாட்டாங்க, மற்றவங்க எல்லாம் பேசுவாங்க. இவங்களுடைய அணுகுமுறைங்கிறது இப்படிதான் இருக்கும். ஏன் உங்க அணுகுமுறை இப்படி இருக்குன்னா டைரக்டா 1-to-1 பேசும்போது ஃபைட் டைரக்டா ஆகும்போது அவங்க ஈஸியா லீட் ஆயிடுவாங்க. லீட் எடுக்கிறது எதிராளியா தான் லீட் எடுப்பாங்க. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, ஒரே மேடையில சீமான் பல முறை கேட்டிருக்காரு, சீமானையும் ஸ்டான்லையும் உட்கார வைங்க, ஒரே மேடையில உட்கார வைங்க, தர்க்கம் பண்ணுங்க பார்ப்போம் இது எப்படி இருக்கும். அது அமெரிக்காலாம் எப்படின்னா யார் போட்டி போடுறீங்களோ, ஹிலாரி இப்போ இந்தியாவில இருந்து போனாங்கல்ல அந்த அம்மா பேர் மறந்துட்டேன், அவங்க அப்புறம் ட்ரம்ப்பு, அப்புறம் யார் இது பண்றீங்களோ போட்டி போடுறீங்களோ உங்களுக்கு ஒரு மேடை கொடுத்துருவாங்கம்மா. தேர்தல் செலவு ரொம்ப கம்மி, அங்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க, துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரே மேடை, 2 பேரும் உன் கருத்தை பேசு, 1 hour டைம் பேசு, நல்லா செய்ய போறோன்னு சொல்லு, மக்கள் யாருக்கு ஓட்டு போறோம் முடிவு எடுத்துட்டு போட்டோம். தேர்தல் செலவு மிச்சமா, அதிகாரிகள் மிச்சமா, காசு மிச்சம், எவ்வளவோ மிச்சம். அதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணா இவங்கள வெளிப்பட்டு போயிடுவாங்க, மாட்டிக்குவாங்க. அப்போ அதுதான் சொல்றது, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அடிப்படையவே மாத்திரம்னு நினைக்கிற ஆளு சீமான். அவர் பலமுறை பேசியிருக்காரு, சின்னங்களை ஒதுக்கி தள்ளு, ஒழிச்சு கட்டு, நம்பர்ஸ் கொடுத்துரு. டிஎம்கே 10ஆம் நம்பர், இல்ல 2ஆம் நம்பர், அதிமுக 21வது நம்பர், ஏதோ ஒரு நம்பரை கூட ஏதாவது ஒண்ணு பண்ணு, சிஸ்டமை மாத்து. முதல்ல மக்கள் சிந்திக்க வேணாவா? உடனே சொல்லுவான்
ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக போராடிய இந்த இயக்கத்துக்கு ஒரு சின்னத்தை கூட வாங்குவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையான்னு கேட்பான். நீ உண்மையிலேயே எப்பயும் அவங்களோட விடுதலைக்காக தானே போராடுற. அன்னைக்கு வாக்கு சீட்டு இருந்துச்சு, இன்னைக்கு வாக்கு பெட்டி கிடையாது, இன்னைக்கு வந்து எந்திரங்கள் வந்துருச்சு. அதை ஏற்றுக்கிட்டனா நீ வந்து அடாப்ட் ஆகிருக்கிற, அதுக்கு அடாப்ட் ஆகும் பார்ப்போம், அதை பற்றி கேளும் பார்ப்போம். பேச மாட்டான், ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு இருக்குது. இன்னும் மக்கள் மண்டையில் சூரியன் ரெட்டாலை அப்படின்னு இருக்குது, கை தாமரன்னு இருக்குது, ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு அவர். அது நல்ல விஷயம்தான். அப்போ அதை நோக்கி வந்து நகரணும். ஏன் அது தொடர்ச்சியாக கடுமையாக எதிர்க்கிறாங்க? இப்போ நீங்கள் திராவிட பொங்கல் வைக்கிறாங்க, எதுக்கு திராவிட பொங்கல் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 100% சீமான் தான் காரணம், அப்பட்டமா அவரு தான் காரணம். ஏன்னா இன்னைக்கு விகரஸா அந்த ஐடியாலஜியை அகேன்ஸ்டா பிஜேபி கூட பேசல. அவங்களுக்கு திராவிட எதிரி கிடையாது, கழகங்கள் தான் எதிரி. அவங்க திராவிடம் இல்லாத தமிழ்நாடுன்னு பேசுறாங்களா? கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு தான் பேசுவான். அவன் ஆட்சியை பிடிக்கும், அதிகாரத்துக்கு வரணும். சீமான் அது கிடையாது. உன் ஐடியாலஜிக்கு நான் தான் எதிரி. உன் ஐடியாலஜி இன அடையாளத்தை மறைக்குது. திராவிடர்ங்கிற தமிழரின் அடையாள மறைப்பை நான் எதிர்க்கிறேன்னு அவர் சொல்றாரு. அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. நீங்க திராவிடத்துக்கு மூல வேற காமிக்கிறது பெரியாரை காமிக்கிறீங்க. ஸோ பெரியாரை அட்டாக் பண்றாரு. அவரோட ஸ்டாண்ட்ல இருந்து அவரு இப்ப வரைக்கும் இந்த நிலைப்பாட்டுல மாறல. இந்த நிலைப்பாட்டுல அவர் மாறல. அதுக்கு தொடர்ச்சியா அவர் போராடுறாரு. அப்ப அவங்க எதிர் சைட்ல பார்க்கும்போது சீமான் பேரை சொல்லாம அடிக்கணும். எப்படி அடிக்கிறது? நான் திராவிட பொங்கல் வைக்கிறேன். அதுக்கு பதில் அவர் சொல்லிட்டாரு, நான் திராவிடத்துக்கே பொங்கல் வைக்கிறேன் அப்படின்ட்டாரு. யாருக்கு பொங்கல் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆனா எல்லாருக்கும் நம்ம பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல் குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. அதுல பல்வேறு கருத்து கணிப்புகளை வந்து பல்வேறு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் 2026 இதுலதான் நமக்கு, அதாவது சட்டமன்ற தேர்தலில் தான் நமக்கு விடை என்ன அப்படின்றது தெரியும். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களோட பகிர்ந்து. நன்றிமா. நன்றி.